வணக்கம். நான் 2 நாளைக்கு முன்னால கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு போனேன். அப்படின்னா, மனித மிருகங்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள், பெரியவங்க அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா? இருப்பிடம். அதுக்கு அநாத ஆசிரமம்னு சொல்லுவாங்க. அதை நான் அப்படி சொல்கிறதில்ல. நான் அப்படி சொல்ல மாட்டேன். கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம்னு சொல்லுவேன். நான் எங்கள் வீட்டில் நல்லது அப்படின்னா பர்த்டேயோ கல்யாண நாளோ அப்படின்னா அன்னைக்கு போய் அங்கே நின்று கேக் வெட்டி இவங்களுக்கு பர்த்டே பாட்டு பாடுங்க, இவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன். நான் சொன்னது கிடையாது. முதல் நாளோ இல்லை 2 நாள் கழிச்சோ இல்லை 2 நாள் முன்னாலேயோ நான் போய் சொல்லிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி நான் லன்ச்சு கொடுக்குறேன், டின்னர் கொடுக்குறேன், டிஃபன் கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுலேயும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதில் பாதி பேர் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இருப்பாங்க, பாதி பேர் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. நம்ம இஷ்டத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இல்லையா? அதனால் அவங்களுக்கு என்ன விருப்பமோ, யார் யாருக்கு என்ன விருப்பமோ அதை என்னால் முடிஞ்சால் செஞ்சு கொடுப்பேன். இல்லைன்னா கடையில் ஆர்டர் பண்ணி கொடுப்பேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே போய் நம்மளோட பர்த்டே டேட்டோ நம்மளோட கல்யாண டேட்டோ கொண்டாடுறத அவங்க வருத்தத்தோடு பார்ப்பாங்க. நமக்கு பர்த்டே கொண்டாட யாருமே இல்லையே, கல்யாண நாள் கொண்டாட யாருமே இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அதுவும் இல்லாமல் இவங்க இன்றைக்கி இந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பிள்ளைங்கள்லாம் கையெடுத்து கும்பிட்டு பாட்டு பாடி நம்மளை வாழ்த்தி, ஐயோ அதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியாது. அவ்வளோ சக்தி கிடையாது எனக்கு. பாவம் அவங்க மனசில் இருக்கிற வருத்தத்தெல்லாம் நம்மளால் வாங்கிக்கவே முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தாராளமாக உதவி பண்ணுங்கள் எல்லாரும். ஆனால் அங்கே போய் செலிப்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களும் வருத்தப்படுவாங்க, நமக்கு யாரும் இல்லைன்னு. ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிறவங்கள மேலும் மேலும் காயப்படுத்தக்கூடாது இல்லையா? அதுதான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், நான் செய்கிறத சொன்னேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் சொன்னது பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே தாராளமாக அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆசிரமம்லாம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகக்கூடாதுன்னு நான் ஒரு நாளும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தப்பு பண்ணாதீங்க, அனாதைகளை உருவாக்காதீங்க. நன்றி.